இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் நீண்ட காலமாக இழுபறியாகி வருவதாக குற்றஞ்சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதற்கான விலையை ஈரான் கொடுக்க வேண்டியிருக்கும் என எச்சரித்துள்ளார். இதேவேளை அமெரிக்க தாக்குதல்களுக்கு பின்னர் பேச்சுவார்த்தைகளை மறுபரிசீலனை செய்வதாக ஈரான் அறிவித்துள்ள நிலையில் கத்தார் முன்னெடுக்கும் ராஜதந்திர முயற்சிகளும் தீவிரமடைந்துள்ளன. பிராந்தியத்தில் ஏவுகணை தாக்குதல்கள், எண்ணெய் விலை உயர்வு மற்றும் போர் நிறுத்தத்தின் எதிர்காலம் குறித்து புதிய கேள்விகளும் எழுந்துள்ளன. இதேவேளை ஈரான் பேச்சுவார்த்தை நடத்த அதிக காலம் எடுத்துக்கொண்டுள்ளது என்றும் அதற்கான விலையை அது கொடுக்கும் என்றும் ட்ரம்ப் கூறுகிறார். ஒரு ஒப்பந்தத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடத்த மிக நீண்ட காலம் எடுத்துக்கொண்டதால் ஈரான் அதற்கான விலையை கொடுக்கும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று சமூக ஊடக பதிவொன்றில் தெரிவித்துள்ளார். ஈரான் வரும் பேச்சுத்தான், செயலில்லை. மத்திய கிழக்கின் கொடுங்கோலன் செத்துவிட்டான். தங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடத்த அவர்கள் மிக நீண்ட காலம் எடுத்துக்கொண்டனர். இப்போது அவர்கள் அதற்கான விலையை கொடுக்கத்தான் வேண்டும் என்று ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த விலை எதை குறிக்கும் என்பதை அதிபர் குறிப்பிடவில்லை. ஆனால் ஹோர்மோஸ் ஜலசந்திக்கு அருகே இராணுவத்தின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்ததை தொடர்ந்து செவ்வாயன்று ஈரானுக்கு எதிராக ஒரு புதிய அலை தாக்குதல்களை தொடங்கியதாக அமெரிக்கா கூறியதற்கு பிறகு இது வந்துள்ளது. இந்த புதிய தாக்குதல்கள் ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கை விடுப்பதற்காகவே நடத்தப்பட்டன என்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு இவை தடையாக இருக்காது என்றும் அமெரிக்கா நம்புவதாகவும் அமெரிக்க அதிகாரி ஒருவர் நேற்று ஊடகத்திடம் தெரிவித்தார். இதேவேளை அமெரிக்காவுடனான சாத்தியமான ஒப்பந்தத்தில் எஞ்சியுள்ள இடைவெளிகளை குறைக்கும் முயற்சியில் ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்களை சந்திப்பதற்காக ஒரு கத்தார் தூதுக்குழு புதன்கிழமை காலை தெஹ்ரானுக்கு பயணம் செய்தது என்று இவ்விவகாரங்கள் குறித்து அறிந்த ஒரு தூதரக வட்டாரம் ஒரு ஊடகத்திற்கு தெரிவித்திருந்தது. அமெரிக்காவுடனான ஆலோசனைகளை தொடர்ந்து எஞ்சியுள்ள இடைவெளிகளை குறைக்கும் முயற்சியில் ஈரானியர்களை சந்திப்பதற்காக கத்தார் பிரதிநிதிகள் இன்று காலை தெஹ்ரானுக்கு பயணம் செய்தனர் என்று அந்த வட்டாரம் கூறியது. போர் நிறுத்தத்திற்கான இதுவரையிலான மிகப்பெரிய சோதனைகளில் ஒன்றாக ஈரானும் அமெரிக்காவும் நேற்றிரவு துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்ட போதிலும் தூதரக நடவடிக்கைகள் தொடர்ந்து தீவிரமாக உள்ளன என்பதை இந்த பயணம் உணர்த்துகிறது. ஒரு இராணுவ ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பதிலடியாக ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்க இராணுவம் கூறியது. இந்த தாக்குதல்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு தடையாக இருக்காது என்று அமெரிக்கா நம்புவதாக ஒரு அமெரிக்க அதிகாரி தெரிவித்திருந்தார். இது இப்படி இருக்க ஈரானின் பிராந்திய தாக்குதல்கள் கண்டிக்கப்பட்டுள்ளன. தெஹ்ரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளை மறுபரிசீலனை செய்வதாக கூறப்படுகிறது. ஜோர்டன், பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது ஈரான் பதிலடி தாக்குதல்களை நடத்தியதை தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள பிற நாடுகளின் கண்டனத்தை தூண்டியுள்ளது. ஒரு அமெரிக்க ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல்களை நடத்திய பிறகு இது நிகழ்ந்துள்ளது. இதற்கிடையில் எண்ணெய் விலைகள் குறைந்தபட்சம் ஜூலை மாதம் வரை உயர்வாகவே இருக்கும் என்று அமெரிக்காவில் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்களை தொடர்ந்து புதன்கிழமை அதிகாலையில் அமெரிக்க இலக்குகள் மீது ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஏவியதாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. பிராந்திய நாடுகள் ஈரானின் தாக்குதல்களை விமர்சித்து வருகின்றன. ஈரானின் நடவடிக்கைகளை கடுமையாக கண்டிப்பதாக எகிப்தின் வெளியுறவு அமைச்சகம் கூறியது. அதே நேரத்தில் கத்தார் அவற்றை சர்வதேச சட்ட விதிகளின் அப்பட்டமான மீறல் என்று விவரித்தது. நேற்றிரவு ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களின் பின்னணியில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை தெஹ்ரான் மறுபரிசீலனை செய்து வருவதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாஜி கூறியதாக ஈரானிய செய்தி வலையமைப்பு ஒன்று மேற்கோள் காட்டியுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ச்சியான போர் நிறுத்த மீறல்களில் ஈடுபடுவதாக பாகாஜி குற்றம் சாட்டினார். 2 நீர்த்தேக்கங்கள் தாக்கப்பட்டதை தொடர்ந்து குறைந்தது 20,000 ஈரானியர்கள் குடிநீர் விநியோகத்தை இழந்துள்ளனர் என்று ஈரானின் அரசுடன் இணைந்த ஒரு செய்தி நிறுவனம் புதன்கிழமை ஒரு அதிகாரியை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டது. டேங்கர் லாரிகள் மூலம் தண்ணீர் விநியோகம் மற்றும் தற்காலிக மாற்று நீரேற்று அமைப்புகளை நிறுவுதல் உள்ளிட்ட அவசரகால நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாக ஒரு ஊடகம் தெரிவித்துள்ளது. ஹோர்மோஸ் ஜலசந்தி திறம்பட முடங்கியுள்ளதால் எண்ணெய் விலைகள் குறைந்தது ஜூலை மாதம் வரை உயர்ந்தே இருக்கும் என்று அமெரிக்க எரிசக்தி துறையின் முன்கணிப்பு பிரிவு எச்சரித்துள்ளது. ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பெரலுக்கு சராசரியாக சுமார் $105 இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
இதேவேளை அமெரிக்க தாக்குதல்களுக்கு பிறகு பேச்சுவார்த்தைகளை மறுபரிசீலனை செய்வதாக ஈரான் கூறுகிறது. இதேவேளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ச்சியான போர் நிறுத்த மீறல்களில் ஈடுபடுவதாக ஃபாகாஜி குற்றம் சாட்டினார். மேலும் ராஜதந்திரம் வெறுமையில் நடைபெற முடியாது என்றும் பேச்சுவார்த்தைகள் முன்னேறுவதற்கு ராஜதந்திரம் செயற்படக்கூடிய குறைந்தபட்ச சூழல் அவசியம் என்றும் அவர் கூறினார். துரதிர்ஷ்டவசமாக அமெரிக்கா முரண்பாடான செய்திகள், அதன் நிலைப்பாடுகள் மற்றும் கோரிக்கைகளில் அடிக்கடி ஏற்படும் மாற்றங்கள், அத்துடன் தொடர்ச்சியான போர் நிறுத்த மீறல்கள் ஆகியவற்றின் மூலம் இந்த செயல்முறையை சீர்குலைக்கிறது என்று அவர் கூறினார். மேலும் லெபனான் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தியதன் மூலம் இஸ்ரேலும் நேர்மையற்ற தன்மையை காட்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். சமீபத்திய துப்பாக்கிச் சண்டையில் அமெரிக்க தாக்குதல்களுக்கு உள்ளானதைத் தொடர்ந்து பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது பதிலடி தாக்குதல்களை நடத்தியதாக ஈரான் நேற்றிரவு கூறியது. ஒரு இராணுவ ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பதிலடியாக ஈரான் மீதான தாக்குதல்களை முடித்துவிட்டதாக அமெரிக்க இராணுவம் கூறியது. இது இப்படி இருக்க ஈரானும் அமெரிக்காவும் போரும் இல்லை சமாதானமும் இல்லை என்ற நிலையை தாண்டி செல்ல வேண்டுமென ஈரான் அதிபர் கூறுகிறார். தெஹ்ரானும் வாஷிங்டனும் போரும் இல்லை சமாதானமும் இல்லை என்ற இந்த நிலையை தாண்டி செல்ல வேண்டுமென ஈரான் அதிபர் மசூத் பெஷக்கியன் கூறியதாக ஒரு வெளிநாட்டு ஊடகம் தெரிவித்துள்ளது. போரும் இல்லை சமாதானமும் இல்லை என்ற பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனி மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார் என்றும் தற்போதைய கட்டத்தை தாண்டிச் செல்வதற்கான ஒரே வழி பேச்சுவார்த்தை தான் என்றும் அதிபர் கூறினார். போரும் இல்லை சமாதானமும் இல்லை என்ற இந்த நிலையை தாண்டி நாம் செல்ல விரும்பினால் நாம் செய்ய வேண்டும். நாம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என்றால் வேறு என்ன மாற்று வழி இருக்கிறது என்று பெஷக்கியன் கூறினார். அந்த அடிப்படையில்தான் தலைவர் பேச்சுவார்த்தைகளை தொடர அனுமதித்தார். மேலும் இறுதிக்கட்டங்களில் அவரது அறிவுறுத்தல் சென்று பிரச்சினையை தீர்க்கவும் என்பதாக இருந்தது. ஏப்ரல் 8 அன்று அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் ஏற்பட்டதிலிருந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் இராணுவ நடவடிக்கை மூலம் போர் நிறுத்தத்தை சீர்குலைப்பதாக தெஹ்ரான் மீண்டும் மீண்டும் குற்றம் சாட்டி வருகிறது. மறைமுக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டிருந்த போதிலும் அமெரிக்கா ஈரானிய இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதற்கிடையில் போர் நிறுத்தத்தால் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை மீறி இஸ்ரேல் லெபனானில் ஆயிரக்கணக்கான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு நெருக்கமாக இருப்பதாக மீண்டும் மீண்டும் கூறி வந்த போதிலும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றத்தை குறிக்கும் அறிகுறிகள் குறைவாகவே காணப்படுகின்றன. மொத்தத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையேயான உறவு மீண்டும் ஒரு ஆபத்தான திருப்புமுனையை நோக்கி நகர்த்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் இராணுவ நடவடிக்கைகளும் பதிலடி தாக்குதல்களும் தொடர்கின்றன. மறுபுறம் பேச்சுவார்த்தை வாயிலாக தீர்வை எட்டுவதற்கான முயற்சிகளும் இன்னும் கைவிடப்படவில்லை. ட்ரம்பின் கடுமையான எச்சரிக்கைகள், ஈரானின் மறுபரிசீலனை நிலைப்பாடு மற்றும் பிராந்திய நாடுகளின் கவலைகள் ஆகியவை அடுத்த சில நாட்களில் நிலைமை எவ்வாறு மாறும் என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.